என் பேர் வந்து கோல்டன் சரவணன். இந்த பகுதியில் ரஜினிகாந்த் மன்றத்தினுடைய நகர செயலாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 42 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் தலைவருக்காக வந்து மன்றம் திறக்கிறது, நற்பணி பண்ணுறது, இந்த அதாவது சமூக நல பிரச்சனைகள் நிறையா பண்ணி அதை அவங்களுக்கு வந்து இந்த சரணா பொய்யை தூர் வாராமல் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் எங்கள் சார்பாக வந்து பல கட்ட போராட்டம் பண்ணி தூர் வாரி இருக்கோம். இப்போ வந்து எப்பயும் தலைவருடைய திரைப்படம் வரும்போது மண்சோறு சாப்பிட்றது, வேல் குத்துறது, பறவை காவடி போடுறது, படங்கள் வெற்றி பெறதுக்காக வந்து சில வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் பண்ணி அந்த படத்தை ஹைலைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ வாடகை வீட்டில் இருக்கும் போது திரைப்படம் வரும்போது திரைப்பட பூஜை போடும் போது ஒரு பக்கம் பேஜில் வந்து விளம்பரம் வரும். புதுப்பட பூஜை, தருமதுரை, காலம் மாறி போச்சு, தளபதி, இப்படி படங்கள் வரும்போது ஒரு பக்கம் விளம்பரம் வரும். அந்த விளம்பர போட்டாவை எடுத்து நான் வெட்டி ஒட்டி வைப்பேன் வாடகை வீட்டில் இருக்கும் போது. அந்த வாடகை வீட்டில் வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வாடகை வாங்க வரும்போது எங்கள் அப்பாட்ட வாடகை வாங்கிட்டு அந்த தலைவருடைய ஒட்டின ஸ்டில்லை கிழிச்சார். அது மனசில் ரொம்ப பாதிப்பாகி எங்கள் அப்பா, என்னப்பா நம்ம வாடகை கொடுக்குற, எதுக்கு இப்படி கிழிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, எப்பா இது அவங்க வீடு, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம வாடகைக்கு தான் இருக்கோம், நீ சொந்தமாக உன் தலைவருக்காக நீ சொந்தமாக வீடு எப்படி கேட்டுறியோ உங்கள் தலைவர் பேர்லேயே ஸ்ரீ ரஜினி பவன்னு எங்கள் அப்பா ஒரு 35 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கோம். அது போக தலைவருக்காக ஒரு சிலையை செஞ்சு முன்னாடி கோயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் டெய்லி காலையில் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் இங்கேருந்து இனிமேல் வெளியே போகணுன்ற மாதிரி இருக்கோங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கீங்க? என்னென்ன வீடு வந்து 4 வீடாக போட்டிருக்கேங்க. கீழே 2 வீடு, மேலே 2 வீடு. அதாவது வந்து கீழே 1300 சரடி, மேலே 1300 சரடிங்க. வீட்டில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? வீட்டில் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலாம். இவ்வளோதெல்லாம் நான் வீடு கட்டி இன்றைக்கி ஒரு 1,4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா வீட்டில் அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய முடியும்? இந்த சிலை வந்து எவ்வளோ வந்துச்சு, என்னென்ன முயற்சிகள்? இந்த சிலை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ஞ்சு இது பண்ணிவிட்டு இது மெழுகு சிலையோடு சேர்ந்த மெட்டீரியல்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 28,000 ரூபா நம்ம வந்துச்சுங்க. 20 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. என்ன பாதிப்புனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு, அதனால் இதை ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க.